தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. கடந்த காலமெல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி இந்த ஏப்ரல் மாதத்திலே 3ஆம் வாரத்திலே தேவ சமூகத்திலே வரும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்வோம். சாந்தி ஐசக்கு வந்தது சந்தோஷம். தொடர்ந்து இந்த ஊழியத்திலே அவங்க ஒரு தூணாக விளங்கணும். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவனின் மன்னிப்பை பெற தகுதி இல்லாதவர்கள் யார் என்ற கேள்விக்குறி. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, தேவனின் மன்னிப்பை பெற தகுதி இல்லாதவர்கள் யார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறதுனால அவரால் மன்னிக்காத குற்றமே உலகத்தில் இல்லை. எல்லா குற்றங்களையும் மன்னிக்கிறார். ஆனா தேவனே மன்னிக்க முடியாத சில குற்றங்கள் இருக்கா உலகத்துல அப்படின்னா, எல்லாரும் அக்கினி கடலுக்கு போக வேண்டிய இது வந்துருமே அப்படிலாம் சிலர் நினைக்க கூடும். ஆனா ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவும் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதனால நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இந்த வார்த்தைகளை, இந்த செய்திகளை கேட்கறது நமக்கு நல்லது. நம்ம மன்னிப்பு பெற்றுட்டோம், ஆண்டுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம், ஞானசாரம் எடுத்தாச்சு, கோயிலுக்கு வந்தாச்சு, அதனால ஆண்டவர் என்ன செய்தாலும் விட மாட்டார்னு சொல்லி அசால்ட்டா நம்ம நினைக்கக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதற்காக ஆதி அப்போஸ்தலர்கள் அதை எச்சரிப்பு உண்டாகும்படி தேவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கே எச்சரிப்பு உண்டாகும்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய காரியம் ஒரு 5 காரியத்தை தேவனே மன்னிக்க முடியாத நபர்கள் ஒரு 5 பாயிண்ட் சொல்ல போறேன். அடுத்து தேவனுடைய இரக்கத்தை, ரட்சிப்பை, விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கக்கூடியவர்கள் யார், கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற அந்த பிள்ளைகள் யார், அது ஒரு 3 பாயிண்ட் சொல்ல போறேன். மொத்தம் 8 காரியங்கள் சுருக்கமாக இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதலாவதாக, தேவனின் மன்னிப்பை பெற தகுதி இல்லாதவர்கள் யார் என்ற கேள்விக்குறிக்கு முதலாவது மத்தேயு 12 அதிகாரத்திலே 31, 32 ஆகிய வசனங்களிலே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவர்கள் அவர்கள் இம்மையிலையும் மறுமையிலையும் மன்னிக்கப்படுவதில்லை என்று இயேசுவே அதை சொல்லியிருக்கிறார். படிங்க, அந்த வசனம் படிங்க. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமான மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த குற்றமானாலும் கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் அப்படின்னா அது அர்த்தம் என்னன்னா, அபிஷேகம் பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அந்நிய பாஷை பேசி அபிஷேகம் பெற்று ஆவியில் நிறையக்கூடிய பிள்ளைகள் அந்த ஆவியானவருக்கு விரோதமா ஒரு தூஷணம் சொன்னா, சபிச்சா, ஆண்டவரை குறை சொன்னா, காரணம் இல்லாமல் அவரை வேதனைப்படுத்தினீங்கன்னா, சங்கடப்படுத்தினீங்கன்னா, தொடர்ந்து அப்படி செய்து கொண்டிருந்தா அவளுக்கு இங்கேயும் மன்னிப்பில்லை, அங்கே பரலோகத்திலேயும் மன்னிப்பில்லைன்னு சொல்லி இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, அதனால துக்கப்படுத்தாதீங்க. எபேசியர் 4 அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, உங்களை மீட்பதற்காக பரிசுத்த ஆவியாக முத்திரையாக பெற்ற அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று அங்க ஒரு குறிப்பு இருக்கு. உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே பெந்தேகோஸ்து நாளிலே இறங்கினவர் இன்ன வரைக்கும் இருக்கிறார், இன்ன வரைக்கும் பாதுகாக்கிறார், இன்ன வரைக்கும் உங்களுக்காக பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார், உங்களுக்காக பிசாசு இடத்துல போராடி உங்களை காக்கிறார்.
உங்களை மீட்க அவர் ரெடியா இருக்கார். முத்திரை உங்க மேல குத்தி இருக்காரு. இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நீங்க தூஷணம் சொன்னா அது ஒரு சாதாரண குற்றம் இல்லை. இயேசுக்கு விரோதமா குற்றம் செய்தவங்களோட மன்னிக்கப்படும் சொல்றாரு. மனசுகுமாரனுக்கு விரோதமா செய்தாலும் கூட மன்னிக்கப்படும். அதுக்கு மேல பரிசுத்த ஆவியானதுக்கு விரோதமா நீங்க குற்றம் செய்தா அவர் சம்பந்தமே இல்லாதவர். உன்னை மீட்க நல்ல காரியத்துக்கு தான் வந்திருக்காரு. இயேசு கிறிஸ்து மனசனா வந்ததுனால அவரிடத்துல நீங்க குறைகள் சொல்லலாம், குற்றங்கள் சொல்லலாம், தூஷணங்கள் சொல்லலாம், அதை கூட மன்னிக்கலாம் அவரு. ஆனா அபிஷேகம் ஆவியானவர் கொடுக்கறதுனால எந்த சம்பந்தம் இல்லாத தேவனோட இருக்கிற தேவனை போன்ற அந்த கர்த்தரே ஆவியானவர் சொல்ற விடுவிக்கிற அவரை குறை சொன்னீங்கன்னா, குற்றம் சொன்னீங்கன்னா, அபிஷேகம் பெற்றவர்கள் திரும்ப ஒரு பாவம் செய்தா, குற்றம் செய்தா, துணிகரமா செஞ்சுக்கிட்டே இருந்தா அவர் துக்கப்படுவார். இன்னும் சொல்ல போனா அவங்கள விட்டு விலகிடுவார். விலகிட்டா இங்கேயும் மன்னிப்பில்லை, பரலோகத்திலேயும் மன்னிப்பில்லை என்று இயேசு சொல்றத எச்சரிப்பாக நம்ம கொள்வோம். தேவனின் மன்னிப்பை பெற தகுதி இல்லாதவர்கள் யார் என்ற கேள்விக்கு முதலாவது சொல்லிட்டேன். இரண்டாவதாக, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள் என்று எபிரேயர் 10:29 வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்திலே தேவனின் மன்னிப்பை பெற தகுதி இல்லாதவர்கள் யார் என்ற லிஸ்ட்ல இரண்டாவது யாரு படிங்க. 10:29 எபிரேயர். இல்லையா? பழிவாங்குதல் இல்லையா? தேவனுடைய குமாரனை காலில் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை சோதித்து பாருங்க. நீங்களே சோதித்து பாருங்க, எண்ணி பாருங்க. அதாவது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள், புதிய ஏற்பாட்டில் கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கிரியையினால அல்ல. பழைய ஏற்பாட்டில் கிரியைகள்னால ஆடு மாடு பலியிட்டு சில காரியங்களை ஒழுங்கா செய்து இந்த மாதிரி கிரியைகளை வச்சு தான் அவங்க நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் எண்ணப்பட்டாங்களே தவிர கிருபையினால அல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 16-17 மோசையினாலே நியாயப்பிரமாணம் உண்டானது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்துவினால் உண்டான இந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள் தேவனுடைய குமாரன் காலின் கீழ் மிதிக்கிறாங்க. அது ரொம்ப கொடுமையான காரியம். அதாவது எல்லாம் அறிஞ்ச பிறகு, எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஆண்டவரை குறை சொல்ற எத்தனையோ பேர் இன்னைக்கு பாவங்கள்ல சாபங்கள்ல விழுந்து பின்வாங்கக்கூடிய அந்த மக்கள் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறதுனால அவங்கள திரும்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது கஷ்டம். 2. மூன்றாவதாக எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே 4-6 வரை படிக்கும் போது பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் அதை மறுதலித்து போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் அவர்களும் மன்னிக்கப்பட மாட்டார்கள். படிங்க. ஏனெனில் ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று அங்கே அப்போஸ்தலர் சொல்றாங்க. 3வது காரியம் என்னன்னா, அபிஷேகம் பெற்று
நல்ல காரியங்கள்லாம் கேட்டு நல்ல சத்தியங்களை கேட்டு மறுதலித்து போனவர்கள், மறுதலித்து போகக்கூடிய அந்த சூழ்நிலை ஆண்டவரை சபிச்சு குறை சொல்லி குற்றம் சொல்லி விக்கிரகாராதனையாக குடிகாரங்களாக மோசமான நிலைமையில் அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களை திரும்ப கொண்டு வர்றது கஷ்டம். எதை வச்சு கொண்டு வர முடியும்? நீ எதை சொன்னாலும் அவனுக்கு தெரியுமே, நீ என்ன வசனம் சொன்னாலும் அதான் முன்னாடியே தெரியுமேன்னு சொல்லுவான். என்ன சொன்னாலும் அவனை திரும்ப கொண்டு வர முடியாது. அதனால தயவு செய்து தேவ பிள்ளைகளே, நாம வலது புறம் இடது புறம் மாறிடக்கூடாது. சத்தியத்தை கேட்டவங்க இடறிடக்கூடாது. உலகம் நம்மளை மேற்கொள்ள, உலக ஜனங்கள் நம்மை மேற்கொள்ள இடம் கொடுக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியை மறுதலித்து போனவர்கள் திரும்ப மறுபடியும் புதுப்பிக்கிறது முடியாத காரியம். மூணாவது பாயிண்ட். நாலாவதாக, வேசித்தனத்தை விட மனதில்லாதவர்கள் தேவனின் மன்னிப்பை பெற தகுதி இல்லாதவர்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2 அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி ஒரு சபையை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த அம்மா என்ன செய்கிறான்னு என்ன போட்டிருக்கு? மறுபடியும் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. நீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஆகிலும் முன்னாடி வசப்படுங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ எவ்வளவோ நல்லவே கெட்டிக்காரி, எவ்வளவோ உபகாரம் செஞ்ச, எவ்வளவோ தான தர்மம் செஞ்ச, எவ்வளவோ உதவி செஞ்ச, காணிக்க கொடுத்த, தசமபாகம் எல்லாம் அது பாராட்டுறாரு. அதெல்லாம் சரிதான். ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. என்ன குறை? என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டு ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள், அந்த ஒரு பொம்பளை ஊழியக்காரனுடைய மனைவி, என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், அந்த சபைக்கு வர்ற ஊழியக்காரர்கள்ல வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களை படைக்கிறவர்களை புசிக்கிற விஷயத்தை அவங்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படியாய் நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஊழியக்காரரை குற்றம் சாட்டுற. உன் மனைவிக்கு நீ ரொம்ப இலக்காரம் கொடுக்குற. உன் மனைவி இந்த மாதிரி விக்கிரகங்களை ஆராதிக்க, வேசித்தனங்கள் செய்ய, ஊழியக்காரங்களோட தப்பான முறையில் செய்யறதுக்கு நீ இடம் கொடுக்குற. உன்னையும் தான் நான் தலையா வச்சேன். நீ தான் ஊழியக்கார சபைக்கு. உன் மனைவிக்கு அந்த பட்டத்தை கொடுத்து பாஸ்டர் சொல்லி ஒரு மனைவியை பாஸ்டர் பிஷப்லாம் ஆக்கி, உன் மனைவிக்கு முதலிடம் கொடுத்து நீ 2வது இடத்துல உட்காந்துக்கிட்டு உன் மனைவியை சொல்றதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறியே, அதுதான் உன் மேல குற்றம். ஆனா அவள் மனம் திரும்பும்படி தவணை கொடுத்தேன்னு சொல்ற. அதான் 21. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. வேசித்தனம் செய்வது கூட மன்னிப்பாரு. ஆனா மனதில்லாம தொடர்ந்து அதுல இருக்கிறான் பாருங்க, அதான் சங்கடம். ஆண்டவரு யோவான் 8 அதிகாரம் 11ஆம் வசனத்துல கையுமையுமா பிடிக்கப்பட்ட ஒரு சிறிய விபச்சாரத்துல எல்லாரும் கல்லறிய வர்றாங்க. இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாமல் முதலாவது கல்லறிய கடவான்னு சொல்றாரு. எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் பாவம் செஞ்சவங்க மனசுல குற்றப்பட்டு போயிட்டாங்க. இயேசு ஒருவர் தான் கல் எறியணும் சட்டப்படி. இயேசு சொல்றாரு, சிறிய நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. அந்த யோவான் 8:11 இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றாருல்ல, அதை கூட ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனா விருப்பம் இல்லாம இருக்கிறா இந்த அம்மா. மனசுக்குள்ள எப்பயுமே அந்த இச்சையோடையே இருக்கிறது, இச்சையோடையே பார்க்கறது. இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள், வாலிப சகோதரிகள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவ பேர் தரிச்சிருந்தாலும், கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தாலும், அவங்க அப்பாவே ஒரு பாஸ்டராக இருந்தாலும் கூட, சபை நடத்தக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் கூட, பிள்ளைகளால் அந்த சபை கெட்டு, பிள்ளைகளால் சீரழிந்து, பிள்ளைகளால் அந்த தலகுனிவு ஏற்படக்கூடிய, சபையவே மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த அம்மா செஞ்சது கூட இல்லை,
தொடர்ந்து மனம் திரும்ப மனது இல்லாம தொடர்ந்து அந்த எண்ணத்திலேயே இருக்கிறது தான் தப்புன்னு சொல்றாரு. அவளை நான் வெளிப்படுத்துவேன். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, எல்லா சபைகளையும் அறியும்படி செய்வேன், எல்லா ஊர் உலகத்துக்கெல்லாம் அவளை நான் விளம்பரம் பண்ணி கெட்டவாக்கி அவங்கள நான் குற்றவாளி ஆக்குவேன்னு சொல்லி பகிரங்கமாக சொல்றாரு. அதனால 4வது பாயிண்ட், தேவனுடைய அந்த மன்னிப்பை பெற தகுதி இல்லாதவர்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பாம ஓயாமல் தொடர்ந்து பாவம் செய்ய மனது இல்லாதவர்கள். மனது இல்லை. 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற 9 எடுக்க, செஞ்ச குற்றங்களை மன்னிக்கிறாரு. ஆனா குற்றம்னு சொல்லி தெரிஞ்சு அவனுக்கே மனப்பூர்வமா அறிஞ்சு கூட திரும்ப அதையே செய்யும் போது அவங்களை திரும்ப கொண்டு வர்றது கஷ்டம். வெளிப்படுத்துற 9ஆம் அதிகாரத்துல 20, 21 படிக்க. வெளிப்படுத்துற 9ஆம் அதிகாரம் 20, 21. அப்படி இருந்தோம் அந்த வாதைகளால் கொல்லப்பட்டவளை மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாது இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கிரிகளை விட்டு தங்கள் கைகளின் கிரிகளை விட்டு திரும்ப விருப்பம் இல்லைன்னு பாருங்க, விருப்பம் இல்லைன்னு. அதனால செய்த குற்றங்களை மன்னிக்கிறாரு. ஆனா அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணும் போது அந்த குற்றங்களை தொடர்ந்து விருப்பம் இல்லாம நல்லதுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, நல்ல காரியங்களை வர்றதுக்கு மனசு இல்லை. அந்த கெட்டதையே தெரிஞ்சிருந்தும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது விருப்பம் இல்லாத நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. இதை பயன். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருக்க. நம்ம செய்த குற்றங்களுக்கு எல்லாம் மன்னிக்கக்கூடியவர் தான். ஆனா தொடர்ந்து அந்த பாவத்திலே இருந்துகிட்டு மனம் திரும்பவே விருப்பம் இல்லாம தொடர்ந்து வேசித்தனமானாலும் விக்கிரகாராதனை ஆனாலும் உலக பிரகாரமான தப்பான காரியமா இருந்தாலும் தொடர்ந்து அதை செய்யும் போது அவங்களுக்கு தேவ சமூகத்தில் மன்னிப்பு இருக்காது என்பதுதான் வேதனையான காரியம். 5வதாக, தேவனின் மன்னிப்பை பெற தகுதி இல்லாதவர்கள் யார் என்ற அந்த தலைப்பில் 5வதாக இயேசுவுக்கு விரோதிகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 12:30. என்னோடு இராதவன் எனக்கு விரோதின்னு சொல்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் ஞானஸ்நானம் பெற்று வருகிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டி என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் என்று ஆண்டவர் சொல்றாரு. இவ்வளவு மகிமை அடைஞ்ச ஒருத்தன் இயேசுவோட இல்லாம, இயேசுவோட ஜீவிக்காம, கிறிஸ்துவ சிந்தையிலே வாழாம அவரை விட்டு விலகிறவன் இயேசுவுக்கு விரோதின்னு இருக்கு. உதாரணமா இயேசுவுக்கு 12 சீசர்கள் இருந்தாங்க, இயேசுவோட கூட இருந்தாங்க. அதுல ஒருத்தன் எதிரிகளிடத்திலே இயேசுவை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை பேரம் பேசும் போது, இயேசு விட்டு விலகும் போது, எதிரிகளோடு சேரும் போது அவன் இயேசுவுக்கு எதிரியாகிறான். அந்த அர்த்தம் தான். ஏற்கனவே இயேசுவுக்கு எதிரிகள் வேதமார்க்கும் பரிசேயர் இருக்காங்க. வகை தேடி எப்படியாயிலும் அவரை குற்றம் சாட்டணும், எப்படியாயிலும் அவரை குறை சொல்லணும், அநியாயமா அவரை கொல்லணும், ஏதாவது சட்ட சிக்கல்ல அவரை மாட்ட வைக்கணும்னு சொல்லி எதிரிகள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எதிரிகளோடு இவனும் போய் சேரும் போது இவனும் இயேசுவுக்கு என்ன ஆகுறான்? விரோதி ஆகுறான். விரோதிகள் இருக்கு. அந்த விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினியுமே அவனுக்கு இருக்குமே தவிர அவனுக்கு மன்னிப்பு இருக்காது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்க வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலம் அவருடைய கோபம் பற்றி எரியும்,
அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். பாக்கியவான்கள் சங்கீதம் 2:12 இருக்கு. இந்த விரோதிகள் முழுவதும் இயேசுவுக்கு விரோதமா வரக்கூடியவங்க எல்லாம் கடைசியில என்ன ஆவாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 20:9 வாசிக்கும் போது சாத்தான் 7 கட்டவிழ்க்கப்படுறான். அந்த 1000 வருஷம் 2ஆம் வருகைக்கு பிறகு இந்த பூமியில அரசாட்சி செய்வாரு. மணவாட்டி சபையோட வந்து பூமியில இறங்கி எடுத்துக்கொள்ள அந்தி கிறிஸ்துவுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சபையோட இந்த பூமியில வந்து இறங்குறதுக்கு பேர் தான் 2ஆம் வருகை. அந்த 2ஆம் வருகையில இந்த பூமியில 1000 வருஷம் வரைக்கும் சாத்தானை கட்டவிழ்த்து கட்டி பாதாளத்துல தள்ளுவாரு. 4ஆம் வசனத்துல இருக்கு. அதன் பிறகு அவன் கட்டவிழ்க்க 1000 வருஷம் முடிஞ்ச போது அவன் கட்டவிழ்க்கப்படுறான். 7ஆம் வசனத்துல கட்டவிழ்க்கப்படுறான் சாத்தான். கட்டவிழ்க்கப்படும் போது உலகம் முழுவதும் திரட்டி இயேசுவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவான். பூமியின் மணலத்தனையா இருக்கும், எண்ணிக்கையே இல்லாத அளவில் இயேசுவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவான். இயேசுவுக்கு விரோதமாக வரக்கூடிய அந்த ஜனங்களை தேவனே அக்கினியை போட்டு எரிக்கிறார்னு 9ஆம் வசனம் போட்டிருக்கு. பாளையத்தை இயேசுவுக்கு விரோதமாக நெருக்கும் போது, சூழ்ந்தும் போது, இயேசுவை சுற்றிலும் எதிரிகள் நெருக்கும் போது என்ன ஆகுது? 9 அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் தேவனுடைய நகரத்தையும் வளைந்து கொண்டாங்க. எல்லாம் எதிரிகளா இயேசுவுக்கு வந்து கொல்லணும்னு வர்றாங்க. அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அதான் பட்சித்து போட்டதுன்னா அதோட காலி. அவங்க ஞாயிற்று நாளில் கூட மன்னிப்பு இருக்காது அவங்களுக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, அவங்க ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவங்க. இந்த 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான். அதனால இயேசுவுக்கு விரோதமா நம்ம எந்த பாவம் செய்யக்கூடாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய குற்றங்கள் குறைகள் இயேசு எப்பயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, மன்னிப்பு கொடுக்கிறாரு, மறக்கிறாரு. ஆனால் தொடர்ந்து துணிகரமாக எதிரிகளோடு நாமளும் சேர்ந்து இயேசுவை தூசிக்கிறவர்களோடு நாம சேர்ந்து இயேசுவை தூசிக்காம, இயேசுவை குறை சொல்லாம, இங்கிட்டும் ஒரு கால் அங்கிட்டும் ஒரு கால் வைக்காம, கூடு காசை மீசை காசைன்னு இல்லாம, விக்கிர ஆராதனை வேணும், கத்தரும் வேணும், ஒளியும் வேணும், இருளும் வேணும்னு சொல்லி 2 எஜமான்களுக்கு நம்ம ஊழியம் செய்யாம, 2 பேருக்கு பிரியமா நம்ம நடக்காம இயேசுவுக்கு சிநேகிதராக காணப்படுவோம். இயேசு சொல்றாரு, யூதாசை பார்த்து கூட சொல்றாரு, சிநேகிதனே. அவன் ஒரு எதிரிகிட்ட சேர்ந்து எதிரியா செயல்படுறான். அவனை பார்த்து இயேசு என்ன சொல்றார்? என் சிநேகிதனே, முத்தத்தினாலேயா மனசுகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்றார். ஆகவே அப்படி இருந்தும் அவன் மனம் திரும்பாம தொடர்ந்து அந்த குற்றத்தை செய்து கடைசியில அவன் முடிவு 4 கொண்டு செத்தான். மத்தேயு 27:5 பார்த்தீங்கன்னா, ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி கடைசியில அவன் வந்து வேதனைப்பட்டு 4 கொண்டு சாகிறான். அவன் சாக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே இயேசுகிட்ட வந்திருந்தா மன்னிப்பு கொடுத்துருப்பாரு, நிச்சயமா கொடுத்துருப்பாரு. மனஸ்தாப்பட்டு மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் மன்னிப்பு கண்டிப்பா கொடுப்பாரு. பக்கத்தில் உள்ள கல்லனுக்கு கொடுத்தவரு சீசனுக்கு கொடுக்க மாட்டாரா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்து இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மன்னிப்பு கொடுக்கிறவர் யூதாசு கொடுக்க மாட்டாரா? ஆனா இவன் மனசாட்சியே இவனை கொன்னது. இவன் இயேசுகிட்ட போக முடியல, விரோதி ஆகிட்டமே, அவர் முகத்துல எப்படி போய் முடிக்கிறது, சிநேகிதனேன்னு சொல்லி கூட நம்ம துரோகம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவன் ஆவியே அவனை மனசாட்சியே கொன்னு தற்கொலைக்கு நேராக போனான். அந்த முடிவு விசுவாசிகளுக்கு வரக்கூடாது. ஆகவே தேவனுடைய மன்னிப்பை பெற தகுதி இல்லாதவர்கள் இந்த 5 நபர்கள். மற்ற 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க போறேன். தேவனுடைய மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கடைசி வரைக்கும் காத்து கொள்கிற மக்கள், கடைசி வரைக்கும் தேவனில் நிலைச்சிருக்கிற மக்கள் யார் என்ற கேள்விக்கு ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு மொத்தம் 8 காரியம் நிறைவு செய்ய போறேன். முதலாவது, முடிவு வரைந்தும் நிலை நிற்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் சொல்றார். மத்தேயு 24 13ஆம் வசனத்தில் படிக்கும் போது, எத்தனையோ
கஷ்டம் வரும், துன்பம் வரும், நாட்டுக்கு நாட்டு சண்டை வரும், யுத்தம் வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும். கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் எழும்புவாங்க, வேறு ஒரு இயேசுவை சொல்லுவாங்க, வேறு ஒரு சுவிசேஷம் சொல்லுவாங்க, வேறு ஒரு ஆவியில ஏங்குவாங்க, உண்மையான மக்களை குழப்புவாங்க, விசுவாசிகள் மாதிரி பழகி அவங்கள பாவத்துல தள்ளுவாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? படிங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஏன்னா அங்கே கிறிஸ்துக்காரன்னு சொல்லுவாங்க, அங்க ஓடக்கூடாது, இங்கே கிறிஸ்துக்காரன்னு சொல்லுவாங்க, ஓடக்கூடாது. 21ஆம் வசனத்திலே நீங்க 24ல பாத்தீங்கன்னா பொய்யான அற்புதங்கள் நடக்கும், கள்ள ஊழியர்கள் அற்புதம் செய்வாங்க, தீர்க்க தரிசனம் பேர்ல ஏமாத்துவாங்க. அங்க இயேசு இருக்காருன்னு சொல்லுவாங்க, இங்க வந்தா சுகமாயின்னு சொல்லுவாங்க, அங்க 4 மாடிக்கு வந்தா தான் அங்க ஜெபம் நடக்கும்னு சொல்லுவாங்க, இந்த தோட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு வாங்க. இப்படி எல்லாம் ஜனங்களை போட்டு அலக்கழிப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்தா தான் சுகம்னு சொல்லுவாங்க. ஒரு ஐயா சொல்றாரு, அடைக்கல பட்டணம்னு ஒரு கோபுரம் கட்டியிருக்கேன், சென்னையில் கட்டியிருக்கேன், பம்பாயில் கட்டியிருக்கேன், நாகர்கோவில் கட்டியிருக்கேன், அங்கங்கே கட்டியிருக்கேன். அந்த கட்டணத்துக்குள்ள வந்து நுழைஞ்சா உங்களுக்கு அடைக்கலம் கிடைச்சிடும். ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் சொல்றாரு. இன்னொரு ஐயா என்ன சொல்றாரு, நான் ஒரு பேனா ஜெபம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இந்த பேனாவை நீங்க வச்சு எழுதுனா பாஸ் ஆகிடுவீங்க, இந்த பேனா ஒரு பேனா இவ்வளவு ரூபா. பேனாவை விற்கக்கூடிய வியாபாரமாக்கக்கூடிய அளவுல ஒரு பொய்யை சொல்லி ஜனங்களை ஏமாற்றக்கூடிய காசு சம்பாதிக்கக்கூடிய கண்ட ஊழியர்கள். இவைகளில் வஞ்சிக்கப்படாதபடி, ஏமாற்ற விடாதபடி, இவைகளில் இழுப்புண்டு போயிடாதபடி பகுத்தறிவோடு ரட்சிப்பில சத்தியத்தில கடைசி வரைக்கும் ஒருத்தர் நின்னான்னா அவன் யாரு? முடிவு வரைந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இவங்க அந்த கிறிஸ்துவனுடைய மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கடைசி வரைக்கும் பாதுகாக்கிற தகுதி உடையவர்களாக இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, லூக்கா 21 அதிகாரத்துல 34 இருந்து 36 வரை பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் யார் என்ற கேள்விக்கு சொல்றாரு. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் நல்லா சாப்பிட்டு, பெருந்திண்டியில நல்லா சாப்பிட்டு வெறியினாலும் நல்ல வெறியாகி லௌகீக கவலையினாலும், லௌகீகனா உலக கவலையில பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத இந்த உலக கவலை, உலக சிற்றின்பம், உலக இச்சைகள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எப்படி வாழ்வோம் என்று இந்த உலக பிரகாரமா நினைக்கிற காரியங்கள் உங்க இருதயத்தை இழக்க பண்ணும், பாரமாக்க ஆக்கும். நீங்க பின்வாங்கி போற மாதிரி உங்களை செய்யும். இந்த மாதிரி செய்யாம நீங்க கோளாரா இருந்துகிட்டு நீங்கள் நினையாத நேரத்தில், நீங்கள் நினையாத நாளிகையில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கையா இருங்க. எந்த நாளு? வருகை நாளு, எடுத்து கொடுக்கிற நாளு, இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய மரணத்தின் நாள். நமக்கே தெரியாது, நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது. 2 மணி நேரத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது நமக்கு தெரியாது. வண்டியில போயிட்டே இருப்போம், ஒரு 5 நிமிஷத்துல ஒருத்தன், ஒரு 2 நொடியில ஒருத்தன் காலி ஆகிடலாம். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கான். அந்த நாள் நமக்கு தெரியாது, அந்த நிமிஷம் தெரியாது. அதனால எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, எப்பவும் கோளாறா இருங்க. கைவிடப்படக்கூடிய நிலைமை நம்ம ஆயிடக்கூடாது, அசால்ட்டா இருக்காதீங்க. அப்ப என்ன செய்யணும்? படிங்க. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும், உலக கிறிஸ்தவங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைய இருக்காங்க, அவங்க எல்லார் மேலையும் அது ஒரு கன்னியை போல வரும். அது ஒரு கன்னினா, குருவிக்கு ஒரு கன்னி வைக்கிறது, கன்னி தெரியாது பொதுவா, குருவி மாட்டிக்கிறோம். அதுபோல இன்னைக்கு விசுவாசிகளுக்கு கண்ணுக்கு மறைவான தெரியாத காரியங்கள் நிறைய பிசாசி கன்னி வெடி மாதிரி வச்சிருக்கான். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி கவனிங்க. இதுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா என்ன பண்ணுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். கடைசி வரைக்கும் நிற்கக்கூடியவர்கள் மன்னிப்பை ரட்சிப்பையும் பாதுகாக்கிறவர்கள் யார் என்ற அந்த கேள்விக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கக்கூடிய பிள்ளைகள். விழிப்புனா எச்சரிப்பை குறிக்கும்.
எச்சரிப்போட எது நான் உலகத்தில் நடந்தாலும் எச்சரிப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப சிரிச்சு உங்ககிட்ட பேசினான்னா ஏதாவது உங்ககிட்ட ஆட்டையை போடுறதுக்கு தான், ஏதாவது சலுகை வாங்குறதுக்கு தான். அவங்கள குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். சிரிக்க சொல்றவன் சீரழிப்பான், அழ சொல்றவன் ஆதரிப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு. கடிந்து பேசக்கூடியவங்களை நம்பலாம். முகத்துக்கு நேராக உங்களை குற்றச்சாட்டுறவங்களையும் புத்தி சொல்றவங்களையும் வையக்கூடியவங்களையும் நம்பலாம். அவங்க பாசக்காரங்களா இருப்பாங்க. ஆனா சிரிச்சு பேசி உங்களுக்கு ஏற்றபடி நடிச்சு உங்களை புகழ்ந்து உங்களை ஏற்றி விடுகிற அந்த துரோகிகளுக்கு, அந்த கள்ளர்களுக்கு நீங்க விலகி இருக்கணும் என்பதுதான் அந்த விழிப்புன்னு சொல்றேன். விழிப்புன்னா எச்சரிப்பு. ஆகவே தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா நிச்சயமா அந்த வஞ்சனைக்கு நம்மை தப்புவிப்பார். ஜெபத்தை விடாதீங்க. குடும்ப ஜெபத்தை டெய்லி செய்யுங்க. புருஷன் மனைவி கையை கோர்த்துக்கிட்டு ஜெபிங்க. பிள்ளைகளோடு உட்கார்ந்து ஜெபிங்க. சாரா பாப்பாவை கேளுங்க, டெய்லி நாங்க ஜெபிக்கிறோம். தூங்கும் போது 2 பேர் நாங்க அந்த குடும்பமா ஜெபிக்கிறோம். எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். சபை விசுவாசிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஐசக்கு ஜான்பாலுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். டெய்லி ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் நம்மளை கண்டிப்பாய் பாதுகாக்கும். ஜெபிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் இல்லாதவர்கள் சாத்தானுடைய கைக்கூலிகளாக, சாத்தானுடைய பிள்ளைகளாக, இருளில் இருக்கக்கூடியவங்களா மாறிடுவாங்க. அதனால தயவு செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி எப்படி இருங்க? விழித்திருங்க. விழிப்புனா ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா இருப்பதற்கு எப்பவும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எந்த காரணத்துல ஜெபத்தை விட்டுறாதீங்க. 2 மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவதாக சபை கூடுதலை எப்பையும் விடாதபடி இருக்கக்கூடிய நபர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். எபிரேயர் 10:25 வாசிக்கும் போது சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமளும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவுளோம். நாளானது சமீபத்து வருகிறதா எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும் அப்படின்னு போட்டிருக்கேன். புத்தி சொல்றதுதான் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்றதுதான் அது காரியம். இப்ப சாலமோன் ஐயா, மூப்பர் ஐயா இந்த புத்தி சொல்லிதான் ஐசக்க வர வச்சிருக்கேன். நான் கோபமா அன்னைக்கு பேசினது குடும்ப காரியங்கள்ல தகப்ப மகனுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஆனா அத ஆண்டவர் அந்த அந்த காரியத்தில் சில வாரங்கள் வராமல் இருந்தார். ஆனா ஐயா அந்த புத்தி சொல்லி ஜெபம் பண்ணி புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி நீங்க வர வச்சிருக்கிற சந்தோஷம். இதுதான் சொல்றது. சபை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுகிறது போல, எல்லாரும் விட மாட்டாங்க, சிலர் விட்டு விடுகிறது போல. அப்படியானாலும் ஐசக்கு சபை கூடுதல விடல. அங்கேயும் சில சபைகளுக்கு மதுரையிலும் போயிருக்கிறாரு. அதனால விட்டுட்டாருன்னு நான் சொல்லலை. எப்பயும் எல்லா சபைக்கும் போகலாம். அதனால ஒன்றும் இல்லை. சபை பாகுபாடு நமக்கு இல்லை. 2 பேர் 3 பேர் எந்த நாமத்தினால எங்க கூடுனாலும் அங்கே நடுவில் இருப்பேன்னு சொல்றாரு. எந்த சபையானாலும் இயேசுவை தொழுது கொள்கிற எந்த சபையானாலும் அங்கே நம்ம போலாம், வரலாம், கும்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா சரியான உபதேசம் இருக்கா என்பது முதல் பார்க்கணும் நம்ம. ஆமா, இப்போ எத்தனையோ ஸ்கூல் இருக்கு. ஒரு நல்ல ஸ்கூல்ல போய் உங்க பிள்ளையை சேர்க்கணும்னு நீங்க எப்படி விரும்புறீங்க? எத்தனையோ அரசாங்க ஸ்கூல் இருக்கு, நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஆனா அதுல நல்ல ஸ்கூல் இருக்கான்னு நீங்க ஏன் தேடி கண்டுபிடிச்சு ரூபாயை கொடுத்து ஆட்டோவுக்கு செலவு பண்ணி பிள்ளைகளுக்கு ரொம்ப செலவு பண்ணி ஏன் படிக்க வைக்கிறீங்க? அது மாதிரிதான் எத்தனையோ சபை இருக்கு. எங்கேயும் தொழுது கொள்ளலாம். உண்மையாய் தொழுது ஆவியோடு உண்மையோடு எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் சொல்லிட்டாரு. சபை பாகுபாடு நம்ம பார்க்கல. ஆனா உபதேசம் இருக்கா? இயேசு கிறிஸ்துவை குறித்து சத்தியம் இருக்கா? கடிந்து கொள்ளுதல் இருக்கா? கண்டிப்பு இருக்கா? கடிந்து புத்தி சொல்ற அந்த ஒரு எச்சரிப்பின் சத்தியம் அங்க இருக்கா? இதை நீங்க செக் பண்ணி பார்த்து அப்படி இருந்தா போலாம். தப்பு எந்த சபைக்குனாலும் போலாம், தவறு இல்லை. நம்ம மெய்யாவுடைய தேவ சபை அந்த மாதிரி சபை என்று நீங்க கருதி, அந்த சத்தியமுள்ள உபதேசம் உள்ள சபை என்று கருதி நீங்க வர்றதுனால கர்த்தர் உங்களை நிச்சயமா கைவிட மாட்டார். உங்களை கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனா கர்த்தரை தொழுது கொண்டு சபை கூடி வருதுல வரக்கூடிய பிள்ளைகள் ஆராதனையிலே சபை கூடி வந்து ஆராதனையிலே எப்படி இருக்கணும்? எபிரேயர் 12 சொல்லி முடிக்கிறேன். இதோட சொல்லி முடிக்கிறேன்.
ரோமர் 12 அதிகாரத்திலே 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாருங்க. சபை கூடி வருதுல சிலர் விடுற மாதிரி நம்ம விடாம ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்றதுனால நம்ம திரும்ப சபை கூடுதல வர்றோம். அந்த சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்னு ஒரு வார்த்தை இருக்கு, படிங்க, முடிக்கிறேன். 1:2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பாத்தீங்களா? புத்தி இல்லாத ஆராதனை நிறைய இருக்கு. புத்தி உள்ள கன்னிகள் சொல்றாரு, புத்தி உள்ள கண்மலையில கட்டப்பட்ட வீடு கட்டினவன் புத்தி உள்ளவன் சொல்றாரு, புத்தி உள்ள ஸ்திரீ என்று சொல்றாரு. இந்த புத்திசாலிகள் தான் இந்த ஆராதனை செய்வாங்க. எந்த ஆராதனை? எப்படி ஆராதனை செய்யணும்? தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம சரீரங்களை ஜீவபலியாய் ஆத்மாவை ஒப்பு கொடுங்கன்னு தான் சிலர் பொதுவா சொல்லுவாங்க. அது உண்மைதான். சரீரமும் கர்த்தருடையது, உங்க உடம்பும் கர்த்தருடையது தான். அதுல தீட்டுப்படக்கூடாது. லாகிரி வஸ்துக்கள், பீடி, சீரட்டு, மதுபானம், போயில, பொடி, கஞ்சா, இந்த மாதிரி வேசித்தனம், இந்த விபச்சாரங்கள்ல இந்த உடலை தீட்டுப்படுத்தாம தேவாலயமாக இந்த உடலை பாதுகாத்து பரிசுத்த சரீரத்தோடு நீங்க கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கும் போது இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள இதுவும் இல்லை, இதுதான் புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்லுது. அதனால தேவ பிள்ளைகளே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாக ஒப்பு கொடுக்கிற ஆராதனை, ஒப்பு கொடுக்கிற இதுதான் சபை கூடுதல்ல முக்கியமான காரியம். இயேசு ஓய்வு நாள்தோறும் சபையில போறாரு, ஓய்வு நாள்தோறும் ஜெபாலயத்துக்கு போறாரு. அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவரே ஒரு தேவாலயம், அவரே தேவகுமாரன். அப்படி இருந்து ஒழுங்கும் கிரமத்தை அவர் கடைபிடிக்கிறார். ஒழுங்க அவர் கரெக்டா கண்டினியூ பண்றார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சபை கூடுதல சிலர் விடுறாங்க. அதனால நாமளும் விடக்கூடாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா உடனே போயிடுது, உடனே ஒரு நிகழ்ச்சினா போயிடுது. அதனால முடிஞ்ச அளவில் சபை கூடுதல விடக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்க வர முடியாவிட்டாலும் கூட தவிர்க்க முடியாத விஷயங்கள் நம்ம விசுவாசிக்க இன்னைக்கு கூட நிறைய பேர் வரல. தவிர்க்க முடியாத காரியத்தில் வராவிட்டால் யூடியூப்ல பார்க்கணும். யூடியூப்ல நம்ம செய்தி, அதுக்கு தான் நம்ம யூடியூப் எடுக்கிறோம். அந்த செய்தியை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். தொடர்ந்து சத்தியத்தில் நீங்க உள்வாங்குங்க. சபை கூடுதல் வர்றதே சத்தியத்துக்கு தான், வேற ஒண்ணுக்கும் கிடையாது. வேற அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, சலுகை. எந்த சலுகை நம்ம சபையில இல்ல. நீங்க ஆட்சி சபையில போறவங்களுக்கு சலுகை இருக்கு. அவங்க பள்ளிக்கூடத்தில் சலுகை இருக்கு, அவங்க கல்லறையில சலுகை இருக்கு, உலக பிரகாரமான வசதிகள், வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிஎஸ்சிலையும் ஆர்சியிலையும் மற்றபடி உலக பிரகாரமான சபைகள்ல நிறைய காரியம் இருக்கு. இப்போ இந்த சிபிஎம் சபையில் கூட, பெத்தேவ சபையில் கூட சாப்பாடு போடுறாங்க. அதனால நான் போனேன்னு ஒரு ஐயா சொல்கிறேன், ஃபோன் பண்ணி. இங்கே சாப்பாடு இல்லை, அங்கே சாப்பாடு முடிஞ்ச உடனே நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு. அப்போ அதுவும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உலக பிரகாரமாக போகக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் சத்தியத்துக்காக நான் போகிறேன், உபதேசத்துக்காக நான் போகிறேன் என்பதுதான் சபை கூடுதல். அதை விடக்கூடாது. சிலர் விடுறாங்க, ஆனா நாமளும் விடக்கூடாது. ஒருவருக்கு என்ன செய்வோம்? புத்தி சொல்லணும். அதனால ஒருவர் விழுந்து போனா தூக்கி எடுங்க, ஒருவர் சோர்ந்து போனா பலப்படுத்துங்க. ஒருவராது கட்டு போகுது தேவனுடைய சித்தம் இல்லை. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், கடைசி வரைக்கும் வரணும், கடைசி வரைக்கும் நிக்கல என்பதுதான் இயேசுவின் நீடிய பொருள். அதனாலதான் நமக்காக இன்னும் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பரலோகராஜ்யத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார்னு 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பரிசுத்த ஆவியானவரும் ரோமர் 8:26 பெருமூச்சுகளோடு, வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்யறாரு?
ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு, இப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது பத்தாத குறைக்கு ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சபை மக்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்பயும் ஜெபிப்பேன் நான். அது மாதிரி இந்த ஜெபம் நம்மை பாதுகாக்கும். ஒருவருக்கொருவர் ஜெபத்தில் தாங்குவோம், புத்தி உள்ள ஆராதனை செய்வோம், சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம், சபை கூடுதலை விடாதிருப்போம். 3 காரியம் நான் இதோட முடிக்கிறேன். முதலாவது திரும்ப நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டு முடிச்சிருவேன். தேவனின் மன்னிப்பை பெற தகுதி இல்லாதவர்கள் யார் என்ற கேள்விக்கு பரிசுத்தாவிக்கு விரோதமானவர்கள் தகுதி இல்லாதவர்கள் 1. 2வது கிருபை ஆவியை நிந்திக்கிறவர்கள் தகுதி இல்லாதவர்கள் 2. 3வது பரிசுத்தாவியம் மறுதலித்து போனவங்க, அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி ஆராதனை செய்து எல்லா ஊழியத்தையும் செஞ்சுட்டு மறுதலித்து போனக்கூடிய ஜனங்க. லெனின் அப்படின்னு ஒரு சகோதரர் 20 வருஷம் ஊழியம் செஞ்சு யூடியூப்ல 20 வருஷம் ஊழியம் செஞ்சு இயேசுவே வேண்டாம், சபையும் வேண்டாம், எல்லாம் பொய், தப்பு, இந்த பைபிளே தப்புன்னு சொல்லிட்டு மறுதலிச்சு போயிட்டார். லெனின் வெளியரங்கமாக அவரை மறுதலிச்சு போய் இன்னும் இயேசுவை குற்றப்படுத்திக்கிட்டு கிறிஸ்தவங்க சரியில்லை, பைபிள் பொய்ன்னு இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதான் ஒரு உதாரணம். பரிசுத்தாவியம் மறுதலித்து போகக்கூடியவங்களை திரும்ப மறுபடியும் புதுப்பிக்க முடியாது. 4வது வேசித்தனத்தையும் விக்கிரகாராதனையும் விட மனதில்லாதவர். அவங்கள ஆண்டவர் ஒன்றும் செய்ய மனது இல்லாமல் அப்படியே வேசித்தனத்திலே இருந்தா பரலோகத்துக்கு வான்னு சொல்ல மாட்டார். கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே இருந்தாங்கன்னா தேவ மன்னிப்பை பெற அவங்க தகுதி இழந்துட்டாங்க. 5வதாக இயேசுவுக்கு விரோதிகள். இயேசுவுக்கு விரோதமாக உலகத்தில் யார் பேச முடியுமா? பிசாசி குற்றம் சாட்டுகிறான்னு பேரு. அவன் கூட நீ பரிசுத்தர், எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், தேவனுடைய பரிசுத்தர் என்று இயேசுவை பிசாசியே சொல்லக்கூடிய அளவில், சாத்தானே சொல்லக்கூடிய அளவில் அவர் பரிசுத்தர், அவர் யாரும் குற்றம் சாட்ட முடியாது. யோவான் 8:46 கேள்வி கேட்கிறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? சவால் விடுறாரு. இதுவரைக்கும் யாராவது இயேசுவை சரியான முறையில் குற்றம் சாட்ட முடியுமா? மகாத்மா காந்தியை சொல்லலாம், புத்தரை சொல்லலாம், எம்ஜிஆரை சொல்லலாம், ஜெயலலிதாவை சொல்லலாம், கருணாநிதியை சொல்லலாம், அரசியல்வாதிகள் எல்லாரையும் சொல்லலாம். 100க்கு 100 பரிசுத்தவான் எவனையும் சொல்ல முடியாது. ஆனா இயேசுவை பரிசுத்தர் 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 என்று அழைக்கிற அளவில் அவர் முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். மாசில்லாதவர், மானங்களிலே உயர்ந்தவர் என்று எபிரேயர் 7:26 இருக்கு. சீசர்கள் சொல்றாங்க, மாசில்லாதவர், மானங்களிலே உயர்ந்தவர், பரிசுத்தர், குற்றமற்றவர், அப்படியே போட்டிருக்கு. பிலாத்து விசாரணை செய்யும் போது கூட இயேசு கிறிஸ்து குற்றவாளி என்று அவர் கண்டுபிடிக்க முடியல. குற்றமில்லாத ரத்தத்தை நான் எப்படி சிலுவையில் அறைய சொல்றதுன்னு சொல்லி பயந்தான். அந்த அளவில் இயேசுவுக்கு பரிசுத்த இரட்சகராக இருக்கிற அந்த இயேசுவுக்கு ஒருத்தன் விரோதியா மாறுறான்னா அவன் எப்படி மன்னிப்பு பெற முடியும்? 5. ஆனா தேவனுடைய மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற கடைசி வரைக்கும் நிற்கக்கூடியவர்கள் யார் என்ற தலைப்பில் முடிவு பரிந்த நிலை நிற்பவர்கள் 1. 2வது எப்போதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறவர்கள் நீங்களாவார்கள், கடைசி காக்கப்படுவார்கள். 3வது சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடி கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய, சத்தியத்தில் நிற்கக்கூடிய, சத்தியத்தில் நிலைநிற்கக்கூடிய பிள்ளைகளாக எப்பையும் காணப்படுவார்கள். அவங்க ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை, ஒருபோதும் அவங்க வெட்கப்படுவதில்லை. எத்தனை கஷ்ட துன்பங்கள் வந்தாலும் எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள். எப்பொழுதும் தேவ ஆலோசனையை கேட்கிறவர்கள், எப்பொழுதும் முடிவு பண்ணி நிற்கக்கூடியவர்கள் காக்கப்படுவார்கள். இன்னைக்கு பெருசா சொல்லக்கூடாது, நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், முன்னாடி அப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன். நான் கடைசி வரைக்கும் இருப்போமா? நிற்கமா? இன்னும் வர்ற காலம் கொடிய காலமா இருக்கு. கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ரொம்ப மோசமான காலங்கள் வரப்போகுது. அந்த காலத்தில் நம்ம என்ன செய்வோம்? வர்ற 23ஆம் தேதி தேர்தல் வருது. அதில் சில அறிவிப்புகள் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். கிறிஸ்தவங்க பல கட்சிகள் இருக்கலாம். அதனால் நாம் கட்சியில் மெம்பராகவோ கொடி பிடிச்சிட்டு பின்னாடி போகவோ கிறிஸ்தவர்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு அடிமையானவர்களாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஓட்டுரிமை இருப்பதுனாலே
யாருக்கு உங்க மனசு பிடிக்குதோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடலாம். எவ்வளவோ கட்சிகள் இருக்கு, எல்லா கட்சிகளையும் ஊழல், லஞ்சம், பாலியல் காரியங்கள், எவ்வளவோ காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த 5 ஆண்டு காலமா ஆட்சி செய்கிற நபர்களும் சரி, அதுக்கு முந்தைய ஆட்சி செய்த நபர்களும் சரி, ஏறக்குறைய 50 வருஷமாக 2 கட்சிகள் மாறி மாறி ஆடுறது நாம எல்லாம் பார்த்துருக்குறோம். இப்ப மாற்றத்தை ஜனங்கள் விரும்புறாங்க. இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா விஜய் மேல உள்ள பாசத்துல கூடல. விஜய்க்காக மக்கள் பாசத்துல வந்து இவ்வளவு கூட்டம் கூடுனாங்கன்னு சொல்ல முடியாது. அவன் நம்மை போல ஒரு பாடு உள்ள மனுஷன் தான், ஒரு சின்ன பையன் மாதிரி தான். ஏன் இத்தனை கூட்டம் கூடுதுன்னா மற்ற ஆட்சியாளர்கள் மேல அவ்வளவு வெறுப்புன்னு. அதனாலதான் அவங்க வரும்போது கூட்டம் கூட மாட்டாங்க, வெறுக்கிறாங்க. விஜய் மேல உள்ள பாசத்துல மக்கள் கூடல, அவங்க மேல உள்ள வெறுப்பு, அவங்க மேல உள்ள ஒரு சங்கட்டம், இவைகள்லாம் வச்சுதான் கூட்டம் கூடுறாங்க. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு சிலர் சொல்றாங்க. அது தேர்தல் மே மாசம் 4ஆம் தேதி தான் அது ரிசல்ட் வரும். அதுல நம்ம கடவுள் சித்தமானவர்களை கத்த எழுப்புவார். விஜய் தான் வரணும்னு நம்ம சொல்லல, கிறிஸ்தவராக இருப்பதனால நம்ம சப்போர்ட் பண்ணல, முக ஸ்டாலின் ஐயா வேணாம்னு நம்ம சொல்லல. அவர் கிறிஸ்தவருக்கு ஆதரவாளவர் தான், மதவாதம் உள்ள வராதபடி அவர் தடுக்கிறாரு. அந்த வகையில அவரை நான் பாராட்டுறேன். எத்தனையோ ஊழல்கள் இருக்கலாம், எவ்வளவோ லஞ்சங்கள் இருக்கலாம், எல்லா ஆட்சியிலையும் அது நடக்கும். ஆனா மதவாதத்தை தமிழ்நாட்டு கூட இல்லாத அளவில் போராடுகிற ஒரு இயக்கம் உண்டானா அது நீதி கட்சியிலிருந்து தொடங்கி ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசரு, பிடி ராஜன், இப்ப இந்த தியாகராஜனுடைய தாத்தா பிடி ராஜன், பழனிவேல் ராஜன், அந்த நீதி கட்சியிலே திராவிட கொள்கையிலே கடைசி வரைக்கும் அந்த பிராமண ஆதிக்கத்தை, அந்த சனாதானத்தை, அந்த வலசாரிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக அது வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உள்ளவர்கள் லஞ்ச காரியங்கள் இருந்தால் கூட ஒரு எலி, ஒரு சுண்டலி, ஒரு பூரா, ஒரு ஒரு சின்ன இது மாதிரி இருந்தாலும் மதவாதம் நாகப்பாம்பு அதை வச்சு ஒரு வீட்டில் எலி இருக்கலாம், கரப்பாம்பூச்சி இருக்கலாம், பூரா இருக்கலாம், அதை கூட நம்ம அனுமதிக்கலாம், வந்து அது கூட இது பண்ணலாம். கொசு இருக்கு, மூட்டைப்பூச்சி இருக்கு, இருக்கலாம். நாகப்பாம்பு கருநாகன் உள்ள நுழைஞ்சா விடுவோமா? எல்லாத்தையும் விட ஆபத்தானதுதான் கருநாகம். அது மாதிரிதான் மதவாதம். மதவாதம் ஒரு கருநாகம். நீங்க வட இந்தியாவில் பார்த்தா அந்த மத வெறியில முஸ்லீம்களை கொள்றாங்க. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா, மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். இந்த வகையில் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் உண்டானா அது ஆதி திராவிட அந்த நீதி கட்சியிலிருந்து வந்த அந்த பாரம்பரியம் தான். நல்லவரோ கெட்டவரோ அந்த மதவாதத்தை எதிர்க்கிறதுனால இந்த திராவிட கொள்கையில அந்த அந்த ஒரு காரியத்துக்கு கிறிஸ்தவர்கள் தைரியமா இருக்காங்க, பாதுகாக்கப்படுறாங்க, மதத்தை எதிர்க்கிறாங்க. ஆகவே ஜாதி மதத்தை எதிர்க்கக்கூடிய நபர்களாக, பாதுகாவலர்களாக கடவுள் யார விரும்புகிறாரோ அவங்க வரட்டும். விஜய் கூட சொல்றாரு, வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஜாதி மதம் கிடையாது. வெறும் அதே தான் சொல்றாரு. முன்னாடி இருந்தவங்களும் அதைத்தான் செஞ்சு வர்றாங்க. இன்னொரு கட்சியும் எதிர்கட்சியா இருந்த அவங்களும் அதையே தான் சொல்றாங்க. இந்த 3 காரியங்களை 23ஆம் தேதியிலே அந்த 3 காரியங்களை உங்களுக்கு முன்னாடி வச்சு ஜெபம் பண்ணி எதுல நீங்க செய்யணுமோ, வாக்கு செலுத்தணுமோ செலுத்துங்க. எந்த கட்சியும் நமக்கு அடிமையாக வேண்டாம், யாருக்கும் அடிமைப்படவோ காசை வாங்கிட்டு செய்யவோ வேண்டாம். உங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் எதை உங்களுக்கு மனசுல ஏவுறாரோ செய்யுங்க. மத சார்பற்ற அரசியலை, ஜாதி வெறி மத வெறியை ஒதுக்கிற, எல்லாரையும் சமமா நேசிக்கிற ஒரு நல்ல தலைவரை ஆண்டவர் எழுப்ப இந்த ஆண்டுல கிருபை செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, கிருபையுள்ள தேவனே, இரட்சகரே,
இந்த கால வேளையில நன்றியோடு போய் துதிக்கிறோம். தேவனுடைய மன்னிப்பை பெற தகுதி இல்லாதவர்கள் யார் என்று 5 காரியத்தை பார்த்தோம். தகுதி உள்ளவர்கள் யாரு, ரட்சிப்பை பாதுகாக்கிறவர்கள் யார் என்று ஒரு 3 காரியத்தை தியானித்தோம். கடைசியில் நாங்கள் அரசியல் காரியத்தையும் கொஞ்சம் சற்று தியானித்தோம். ஆண்டவரே, உங்க சித்தமான தலைவர்களை இந்த பூமியில எழுப்பித்தார். நீங்கள் சுகமுள்ள அமைதியுள்ள ஜீவனம் செய்யும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீரே. உம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு பேசினீரே. ராயனுக்குரிய ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனுக்கும் நீர் வரி கட்டினீரே. அதுபோல இந்த உலக காரியங்கள் ராயர்களா இருப்பதனாலே தேவனுடைய காரியங்கள நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதுபோல அரசாங்க விஷயத்திலையும் வரி கட்டுவதிலையும் ஓட்டு செலுத்துவதிலையும் நாங்கள் உரிமை பெற்றவர்களாக இருப்பதனாலே நாங்கள் ஞானமாக ஜெபித்து யாருக்கு அடிமையாகாதபடி, பணத்துக்கு நாங்கள் அடிமையாகாதபடி நல்ல தலைவர்களை பூமியிலே தேர்ந்தெடுக்க எங்க ஓட்டு வீணாகாதபடி காத்துக்கொள்ளும், கிறிஸ்தவர்களை காத்துக்கொள்ளும், நல்ல தலைவர்களை பூமிக்கு தாரும். வட இந்தியாவை போல தமிழ்நாடு ஆகாதபடி மத வெறியிலிருந்து ஜாதி வெறியிலிருந்து விலக்கி இம்மட்டு காத்தது போல இனியும் காக்க வல்லவராக இருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதியும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே ஏற்படுகிறோம். விளையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி.